ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ராலஜியில் முக்கியமாக ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்னால் என்ன, நம்மளுக்கு வந்து எவாப்ரேஷன் நடக்கும். எவாப்ரேஷனுங்கிறது இருக்கக்கூடிய தண்ணி ஆவியாக போகிறது. அப்புறம் ப்ரெசிபிடேஷனும் நடக்கும். ப்ரெசிபிடேஷனுங்கிறது என்னது, நம்மளுக்கு சம் வேஸில் தண்ணி கிடைக்கிறது. அது மழை மூலமாக கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்னோலேருந்து நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ நம்மளுக்கு தண்ணி கிடச்சிதுன்னா அது ப்ரெசிபிடேஷன், நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணி பூமியிலேருந்து போச்சுன்னா அது எவாப்ரேஷன். அப்போ இந்த ரெண்டு சைக்கிளும் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் இன் சம் பேலன்ஸ். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் நடந்ததுன்னா இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிரும். ஒன்று தண்ணி இல்லாமல் போயிடும், இல்லை தண்ணியில் உலகம் மூங்கிடும். அப்போ இது ரெண்டும் ஒரு பேலன்ஸில் மெயின்டைன் ஆகி நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வாட்டர் பட்ஜெட் ஈக்குவேஷன். வாட்டர் பட்ஜெட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஃபார்முலாவில் எழுதியிருக்கிறது தான். மாஸ் இன்ஃப்ளோ மைனஸ் மாஸ் அவுட்ஃப்ளோஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மாஸ் ஸ்டோரேஜ். எனர்ஜி ஸ்டோரேஜை வச்சு நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ இருக்குது எவ்வளோ போயிருக்குங்கிறத டினோட் பண்ணுறோம். அப்போ மாஸ் இன்ஃப்ளோ மைனஸ் மாஸ் அவுட்ஃப்ளோஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மாஸ் ஸ்டோரேஜ். அந்த சேஞ்ச் இன் மாஸ் ஸ்டோரேஜ் தான் 4 times S அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெறுமன ஃபார்முலா தான், அதுக்கு பெரிய எதுவும் கிடையாது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த சேஞ்ச் இன் மாஸ் ஸ்டோரேஜை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெப்த்து தான் நம்ம பண்ணுறோம். வால்யூம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஏரியா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் ஹைட்டு தான் கம்மியாகிட்டே வரும் எவாப்ரேட் ஆகிறனால. அப்போ நம்ம இந்த நார்மலாக வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெப்த்து தான் நம்மளுக்கு சேஞ்ச் இருக்கும். அடுத்தது வாட்டர் பட்ஜெட் ஈக்குவேஷன் ஆஃப் அ கேட்ச்மெண்ட் ஃபார் அ டைம் இன்டர்வல் டெல்டா டி. ஒரு கேட்ச்மெண்ட் அப்படின்னா அது ஒரு குளமாக இருக்கலாம், இல்லை குட்டையாக இருக்கலாம், அதை தான் நம்ம கேட்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கேட்ச்மெண்ட்டுன்னு வர்றப்ப அதில் தண்ணி சேமிக்கவும் முடியும், அதில் இருக்கக்கூடிய தண்ணி நம்மளுக்கு எவாப்ரேட் ஆகி லாஸ் ஆகவும் முடியும். அப்போ டோட்டலாக நெட்டாக ஒரு டைம் பீரியடில் அதில் இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளோன்னு பார்த்தோன்னா பிஆர் கெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிஆர் கெட் இஸ் ஈக்குவல் டு 4S. அதுதான் அதில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய தண்ணி. அப்போ பிஆர் கெட் அப்படிங்கிறது என்னது, பிஆர்ங்கிறது ப்ரெசிபிடேஷன். இது மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனில் பாசிட்டிவ். ப்ரெசிபிடேஷனுங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய தண்ணி. இதில் வந்து நம்ம படிக்கிறப்ப ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மாதிரி படிக்கலாம். நம்மளுக்கு வந்து சேலரி வரும் அந்த அக்கௌண்ட்டுக்கு, அது மட்டும்தான் இன்கம். அது போக ஃபீஸ் கட்டுறது, இல்லைன்னா பெட்ரோல் போடுறது, ஷாப்பிங் போகிறப்ப கார்டு ஸ்வைப் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம அதிலேருந்து டெபிட் ஆகக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இல்லை ப்ரெசிபிடேஷன் மட்டும்தான் பாசிட்டிவ், ஏன்னா நம்மளுக்கு மழை மூலமாக தண்ணி வருது. அப்போ +P மைனஸ் ஆர். ஆறுங்கிறது ரன் ஆஃப், நிறைய தண்ணி மழை பெய்யும் போது ஓடி குளத்து நம்ம வெளியே போய் ரன் ஆஃப் ஆகி போயிடுது. அப்போ மைனஸ் ஆர். மைனஸ் ஜி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ அவுட் ஆஃப் த கேட்ச்மெண்ட். அப்போ சம்டைம்ஸ் நம்மளோட கேட்ச்மெண்ட் நம்ம குளமோ குட்டையோ நிரம்பி வெளியே வழியலாம். அப்போ நம்ம கேட்ச்மெண்ட்டை விட்டு வெளியே கிரவுண்ட் வாட்டராக போகக்கூடிய தண்ணி. அடுத்தது எவாப்ரேஷன் ஈங்கிறது. அடுத்தது டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்மளோட செடி கொடியிலலாம் பட்டு அதோட சர்ஃபேஸ்லேருந்து எவாப்ரேட் ஆகி போகிறத டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெய்யக்கூடிய மழையில் டோட்டல் வந்து P, அந்த மொத்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு கேட்ச்மெண்ட்குள்ளே ஸ்டோர் ஆகாது. அதில் ரன் ஆஃப் கிரவுண்டில் நம்ம கேட்ச்மெண்ட்டை விட்டு வெளியே போகிறது எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன். இது எல்லாத்தையும் சேர்த்து மைனஸ் பண்ணி மீதி இருக்கிறது தான் நம்மளுக்கு கேட்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தண்ணி. இதுதான் வாட்டர் பட்ஜெட் ஈக்குவேஷன் ஃபார் கேட்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சைக்ளோன்னாலே நம்மளுக்கு தெரியும் காற்றழுத்த தாழ்வு மையம் தான் படிச்சிருப்போம். அப்போ சைக்ளோன் இஸ் ஆல்வேஸ் டியூ டு லோ ப்ரெஷர். அப்போ ஆன்டி சைக்ளோன் அப்படின்னா என்னவா இருக்கும், அதோட ஆப்போசிட். அப்போ ஆன்டி சைக்ளோன் இஸ் கிரியேட்டட் டியூ டு அ ஹை ப்ரெஷர். இது ஒரு பெரிய லார்ஜர் ஏரியாவில் மட்டும் நடக்கும். அப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிளாக் வைஸ் விண்ட் சர்க்குலேஷன்ஸ் கொண்டு வரும். மோஸ்ட்லி இது நார்தன் ஹெமிஸ்பியரில் நடக்கும். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் என்னது, ஒவ்வொரு இடத்துல மழை பெய்யறப்ப ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து 100 சிக்மா பார் பை பி பார். இல்லை சிக்மா பார் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஒரு வேல்யூக்கும் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. பி பார் அப்படிங்கிறது மீன் ப்ரெசிபிடேஷன். இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட 100 mm இருக்கும், என் வீட்டுக்கிட்ட 80 mm இருக்கும், அடுத்த ஏரியாவில் 70 mm இருக்கும். அப்போ மொத்தமாக அந்த ஏரியாவோட டோட்டல் பிளேஸோட மீன் ப்ரெசிபிடேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி வரும். அடுத்தது ப்ரெசிபிடேட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, நம்மளோட மழையை தான் நம்ம ப்ரெசிபிடேட், இல்லைன்னா ஸ்னோலேருந்து உருகி கிடைக்கக்கூடிய தண்ணியை தான் ப்ரெசிபிடேட்னு சொல்கிறோம். அப்போ இந்த ப்ரெசிபிடேட் நார்மலாக நம்ம ஹைட்ராலஜியில் மழையை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மழையை எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னா ரெயின் காஜஸில் கலெக்ட் ஆயிரும். நம்ம தனியாக பாட்டிலோ இல்லை வேறு ஏதோ யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ண தேவையில்லை. இந்த ரெயின் காஜில் விழக்கூடிய தண்ணியோட ஹைட்டை வச்சு தான் நம்மளுக்கு எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அப்போது இது மூலமாக எவ்வளோ அமௌண்ட் இல்லைன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின் அப்படிங்கிறத நம்ம மெக்கானிக்கலாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ரெயின் காஜுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பெல்வியோமீட்டர்.
ப்ளூவியோமீட்டர் PL, சாரி அது வந்து ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளூவியோமீட்டர் PLU, ப்ளூவியோமீட்டர், ஓப்ரோமீட்டர், ஹைட்ரோமீட்டர். சம்டைம்ஸ் வந்து இதில் ரெயின் வாட்டர் வந்து மெஷர் பண்ணுறது எது அப்படின்னு கூட கொஷின் கேட்பாங்க. ஆப்ஷனில் ரெயின் காஜ் இல்லை அப்படிங்கிறதுக்காக டிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ப்ளூவியோமீட்டர், ஓப்ரோமீட்டர், ஹைட்ரோமீட்டர், இதில் எதை கொடுத்துருந்தாலும் அது வந்து என்னது தான், மழை எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான். சேம் ரெயின் காஜோட இன்னொரு பேர் தான் இது எல்லாமே. அடுத்தது இதில் வந்து 2 டைப் இருக்குது, ரெக்கார்டிங் டைப்பு, நான் ரெக்கார்டிங் டைப்பு. நான் ரெக்கார்டிங் டைப் வந்து சைமன்ஸ் காஜ். இதில் நிறைய டைம் உங்கள் கொஷின்ஸ் வந்திருக்கு. சைமன்ஸ் காஜஸ் ரெக்கார்டிங் டைப் ரெயின் காஜ், நான் ரெக்கார்டிங் டைப் ரெயின் காஜ் போத் அப்படின்னு இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் நான் ரெக்கார்டிங் டைப் ரெயின் காஜ். ரெக்கார்டிங் டைப் ரெயின் காஜ்னா என்ன பண்ணுன்னா அதாவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி கிராஃப் பிளாட் பண்ண ஆரம்பிச்சிடும் கியூமுலேட்டிவாக. நான் ரெக்கார்டிங் டைப்பில் வெறுமனே மழை தண்ணியை பிடிச்சி மட்டும் வச்சுருக்கோம், அதுலேருந்து எடுத்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால். கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால் அப்படின்னா என்னது, நம்மளுக்கு ரெயின்ஃபால் வந்து இப்போ 6 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு 6:30 மணிக்கு நம்மளுக்கு ஒரு 10 mm ரெயின்ஃபால் இருக்குது. அடுத்து ஒரு 7 மணிக்கு அது போக இன்னும் கொஞ்சம் பெஞ்சிருக்கும். அப்போ இந்த 10 mm ப்ளஸ் 6:30 to 7 வந்து ஒரு 5 mm பெஞ்சிருக்கு. அப்போ 7 மணிக்கு 15 mmன்னு நோட் பண்ணுவோம். அதாவது 7 மணி வரைக்கும் பெஞ்சது. அடுத்து 8 மணி வரைக்கும் ஒரு 6 mm பெஞ்சிருக்கு. அப்போ 15 + 6, அப்போ நம்மளுக்கு வந்து 21. அப்போ அந்த டைம் வரைக்கும் பெஞ்ச மொத்த ரெயின்ஃபாலை அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரும். அதுதான் நம்ம கியூமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப் வரைகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் அமௌண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த கிராஃப் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஏன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி a cumulative கிராஃப். நம்மளுக்கு வந்து மழையே அதுக்கப்புறம் பெய்யலைன்னா கூட +0 தான் ஆட் ஆகுது. அப்போ இது வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கிராஃப் குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ இந்த கிராஃபில் நம்மளுக்கு வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் என்னன்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது, இவ்வளோ மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour டைம் பீரியடில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. அப்போ நம்ம இதை கிராஃபில் இருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு லாஜிக்காக சொல்கிறேன். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மழை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 6 மணி வரைக்கும் 10 mm ரெக்கார்ட் ஆகிருக்கு, 7 மணி வரைக்கும் 16 mm ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 8 - 7 1 hour, 16 - 10 அப்போ 6 mm. அப்போ 1 மணி நேரத்துக்கு 6 mm மழை பெஞ்சிருக்கு. இதுதான் இன்டென்சிட்டி. அப்போ இதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா நம்ம dy/dx அப்படின்னு போடுறோம், கரெக்டாக. அப்போ dy/dx ஒரு கர்வில் என்னது, ஸ்லோப். அப்போ அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the slope of the cumulative rainfall graph gives us the intensity of the rainfall. இது பேசிக் புரிஞ்சுக்கிட்டோன்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இதை வச்சு கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது முக்கியமான ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவோட டோப்போகிராஃபியை பொறுத்து ரெயின் காஜஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பேஸ் இந்த ரீஜன். இப்போ நம்மளோட நம்மளோட சர்ஃபேஸ் வந்து பிளேனாக இருக்கா, இல்லைனா ஹில்லி ஏரியாவாக இருக்கா, இல்லைனா போலார் ரீஜனாக இருக்கா, அதை பொறுத்து ரெயின் காஜஸ் என்ன டிஸ்டன்ஸில் வைக்கணும்னு இதிலேருந்து அடிக்கடி ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் சென்டர் என்ன சொல்லுது, இன்டர்நேஷ்னல் மெட்ராலஜிக்கல் சென்டர் என்ன சொல்லுது, இதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும். ஐடியலாக வந்து 600 to 900 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அக்செப்டபிள் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 900 to 3000. இதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கேன். 520 அது சொல்லுது. அடுத்து மவுண்டெயினஸ் ரீஜனுக்கு 100 to 250 ஒரு ஸ்டேஷன் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா 250 to 1000 கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். ஆஸ் பர் IMO வந்து அது 260 to 390. அண்ட் போலார் ரீஜன்ஸ்க்கு IMO ஒன்றும் சொல்லலை. இங்கே வந்து 1500 to 10,000 km² ஒரு ஸ்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெயின் காஜஸ். எத்தனை ரெயின் காஜ் நான் வைக்கணும், ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் எத்தனை ரெயின் காஜ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். n = CV/E. இல்லை CV அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ரெயின்ஃபால் பேஸ்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் ரெயின் காஜ் ஸ்டேஷன்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ரெயின்ஃபால் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 100 σ/P bar. அந்த ஒரே ஏரியாவில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது டிவைடட் பை ஈங்கிறது என்னென்னா அலோபிள் எரர் இன் எஸ்டிமேட் ஆஃப் பேசிக் மீன் ரெயின்ஃபால். இதில் வந்து எவ்வளோ எரர் வந்து அலோபிள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து மாஸ்கவ் ரெயின்ஃபால் பார்க்க போகிறோம். மாஸ்கவ் ரெயின்ஃபால் அப்படின்னா அதே தான், அக்குமுலேட்டட் ரெயின்ஃபாலை டைமுக்கு அகேன்ஸ்டாக க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அப்போ க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த இன்டென்சிட்டி கேல்குலேஷன்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால் எடுத்தோம். இப்போ வந்து அக்குமுலேட்டட் ரெயின்ஃபால்னால் என்னது, 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 6 mmனா அந்த 6 mm மட்டும் போடுவோம். இதுக்கு முன்னாடி உள்ள இது கூட ஆட் பண்ண மாட்டோம். அப்போ அந்தந்த டைமுக்கு எவ்வளோ
அந்த எக்ஸாக்ட் இதை பிளாட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அதுக்கு பேர் தான் மாஸ் கர்வ் ரெயின்ஃபால். குரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் நடந்த மாதிரியே பண்ணுறது. 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி என்ன ஆர்டரில் வந்ததோ அதே இது, ரிவர்ஸில் போகிறது கிடையாது. குரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் the order in which things happen. அப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்மளுக்கு கிடைக்கிற அக்குமுலேட்டட் ரெயின்ஃபாலை மட்டும் அப்படியே பிளாட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அது வந்து மாஸ் கர்வ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாஸ் கர்வ் வச்சு நம்ம எதை பிளாட் பண்ணுவோம்னா ஹைட்ரோகிராஃபை பிளாட் பண்ணுவோம். இல்லை ஹைட்ரோகிராஃப்னால் என்னங்கிறது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற ஒரு முக்கியமான கொஷின், டிஆர்பிலையும் நிறைய டைம் கேட்பாங்க. ஹைட்ரோகிராஃப் அப்படிங்கிறது நம்ம டைம் இன்டர்வலில் இன்டென்சிட்டியை பிளாட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஹைட்ரோகிராஃப். பிளாட் ஆஃப் இன்டென்சிட்டி அகெயின்ஸ்ட் டைம். இன்டென்சிட்டிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 hour டைம் இன்டர்வலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெயின் பெஞ்சிருக்கு. அப்போ இது வரையணும்னா நம்மளுக்கு மாஸ் கர்வ் வேணும். இது நார்மலாக ஒரு பார் கிராஃபில் இது பண்ணுவோம். அடுத்து ஆவரேஜ் ரெயின்ஃபால். ஒரு இடத்தோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மெயின் ப்ரெசிபிடேஷன் எப்படி நம்ம சிவியில் யூஸ் பண்ணிடணும். 100 சிக்மா பார் பை பி பார். அந்த பி பார் என்னென்னா மெயின் ப்ரெசிபிடேஷன். அந்த மெயின் ப்ரெசிபிடேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட்ஸ் நார்மலாக இருக்குது. அரித்மெட்டிக் மெத்தட், டீசன் பாலிகன் மெத்தட் அண்ட் ஐசோஹைடல் மெத்தட். அரித்மெட்டிக் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாளையங்கோட்டை ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை அந்த ஏரியாவை மொத்தமாக ஒரு 6 இடமா பிரித்து 6 ஸ்டேஷன்ஸ் வந்து அங்கே லொக்கேட் பண்ணியிருப்போம். அப்போ 6லேயும் வந்து ஒன்றில் 100 mm கிடச்சிருக்கும், ஒன்றில் 80 mm, ஒன்றில் 40 mm, இன்னொன்றில் 60 mm. ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 6 ஸ்டேஷன்ஸ் வச்சுருந்தோம்னா டிவைடட் பை 6. அப்போ இந்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னா வேரியேஷன் 10% இருக்கணும். அதாவது ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் உள்ள வேரியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல 100 கிடச்சிதுன்னா இன்னொரு இடத்துல 90 இல்லைன்னா 110 அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா வேரியேஷன் 10%க்கு மேலே இருந்தால் இந்த மெத்தட் வந்து அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. அடுத்து தீசன் பாலிகன் மெத்தட். இந்த மெத்தடில் என்னென்னா ஏரியாவை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பெரிய பாளையங்கோட்டை ஏரியா இருக்குது, அதை நான் 6ஆக பிரிச்சிருக்கேன். அப்போது அது 6 வந்து நான் ஈக்குவலாக பிரிச்சிருக்க மாட்டேன். ஒரு இடம் சின்னதாக இருக்கும், ஒரு இடம் பெருசாக இருக்கும். அப்போ அந்த ஏரியாவை கணக்கில் வைக்கிறது. அப்போ P1ங்கிறது A1 இடத்துல கிடைச்ச ப்ரெசிபிடேஷன், P2ங்கிறது A2 இடத்துல கிடைச்ச ப்ரெசிபிடேஷன். அப்போ P1A1 + P2A2 + P3A3 டிவைடட் பை ஹோல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஐசோஹைடல் மெத்தட். ஐசோஹைடல் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஐசோஹைடல் கிராஃப்ஸ் வரைஞ்சோம்ல அந்த ஐசோஹைடல்ஸை வச்சு நம்ம வந்து எவ்வளோ ப்ரெசிபிடேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது வந்து இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா இப்போ P1 P2 இந்த ரெண்டுக்கும் உள்ள ஐசோஹைட்டில் இன்டர்மீடியேட்டான ஐசோஹைட் என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து A1 A2 அந்த மாதிரி வரும். அப்போ P1 P2 அதுக்கான இன்டர்மீடியேட் ஐசோஹைட் A1. அப்போ P1 + P2/2 × A1. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சி டோட்டல் டிவைடட் ஏரியா போட்டோம்னா ஐசோஹைட்டல் மெத்தடில் கிடச்சிரும். அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெயின்ஃபால். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இதே மாதிரி மழை நம்ம பேப்பரில் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி மழை வந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வருதான் அந்த மாதிரி பண்ணுறது. அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 1 in 100 years. அப்போ அதை ரிட்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று ரிட்டன் பீரியடாக கண்டுபிடிப்போம், அது வந்து 1/p, அப்படி இல்லைன்னா ஃப்ரீக்வன்சின்னு கண்டுபிடிப்போம். அப்போ அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸை வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வெய்பிள்ஸ் ஃபார்முலா. அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் இதே மாதிரி ஒரு பெரிய அளவு மழை மறுபடி வர்றதுக்கு ஆன ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து m/n+1. இதில் n வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த வருஷத்தோட ரெக்கார்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கான ரெக்கார்டு இருக்குன்னா n = 10. அப்போ m அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மழையோட அளவு டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அதில் நம்மளுக்கு எத்தனை என்ட்ரிஸ் வந்திருக்கு இந்த எண்ணுக்கு அதுதான் வந்து எம்னு எழுதுவோம். இந்த இதிலலாம் ஆக்சுவலாக கேட்கல, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது டால்டன்ஸ் லா ஆஃப் எவாப்ரேஷன். ஒரு இடத்துல எவ்வளோ எவாப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேச்சுரேஷன் வேப்பர் ப்ரெஷருக்கும் ஏரோட ப்ரெஷருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குங்காங்க. C வந்து ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ இதில் இன்னொன்று அந்த அடிச்சிருக்கிறத படிக்க வேண்டாம், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ எவாப்ரேஷன் வந்து எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். எவாப்ரேஷன் நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? தண்ணி கொதிக்க தண்ணி கொதிச்சதுன்னா ஜாஸ்தி ஆவி வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கப்ப தண்ணி கொதிக்கவே இல்லை, அப்போ ஆவி வருமா? வராது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் எவாப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். விண்ட் ஸ்பீடு, விண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளூ ஆச்சுன்னா எவாப்ரேஷன் இருக்கும். அடுத்தது ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தண்ணியில் வேறு ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்பையும் எவாப்ரேஷன் வந்து எவாப்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். இந்த 2 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு டீப் வாட்டர் பாடியில் வின்டர் டைமில் நடக்கிற எவாப்ரேஷன் ஒரு
சம்மர் டைமில் நடக்கிற எவாப்ரேஷனை விட ஜாஸ்தி இருக்கும். வின்டர்லனா நம்மளை டெம்பரேச்சரை மட்டும் கணக்கில் பண்ணி எவாப்ரேஷன் நடக்காது அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இப்போது சம்மர் டைமில் இருக்குது. சம்மர் டைமில் தண்ணி ரொம்ப ஷாலோ வாட்டர் பாடியாக இருக்குது. அப்போ அந்த சம்மர் டைமில் அந்த தண்ணியும் ஹாட்டாக இருக்கும், அவுட் சைட் டெம்பரேச்சரும் ஹாட்டாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அங்கே வந்து என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ எவாப்ரேஷன் ரொம்ப நடக்காது. ஆனால் இதே இது வின்டர் டைமில் என்ன இருக்கும்னா டீப் வாட்டர்னால் கடல் மாதிரி ரொம்ப ஆழமாக இருக்குது. அப்போ வின்டர் டைமில் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வெளியே அட்மாஸ்ஃபியர் வந்து எப்படி இருக்குன்னா வின்டருங்கனால ரொம்ப கோல்டாக இருக்கும். அப்போ ரொம்ப கோல்டு ரொம்ப ஹாட், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி. அப்போ அகெயின் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இல்லை டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எவாப்ரேஷன் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ டீப் வாட்டர் வின்டர் எவாப்ரேஷன் இஸ் மோர் தென் ஷாலோ வாட்டர் சம்மர் எவாப்ரேஷன். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ட்ரூ ஆர் ஃபால்ஸில். அடுத்தது வந்து பேன் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லேக்கில் நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் எவாப்ரேட் ஆகி போயிருக்குங்கிறது தெரியாது. அப்போ நம்ம சின்னதாக அதுக்கேற்ற மாதிரி மாடல் செட் பண்ணி அதில் எவ்வளோ எவாப்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்து அதை வச்சு லேக்கில் எவ்வளோ எவாப்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ லேக் எவாப்ரேஷன் பை பேன் எவாப்ரேஷனை தான் பேன் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம். அப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து நிறைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலாக இதோட ரேஞ்ச் எல்லாமே 0.7 to 0.8 தான் இருக்கும். சில இதுக்கு 0.7 இருக்கும், சில பேர் ப்ரப்போஸ் பண்ணதில் 0.74 0.78 இருக்குது. நார்மலாக 0.7 to 0.8. அப்போ நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்பாங்கன்னா லேக்கோட எவாப்ரேஷன் என்னன்னு கேட்பாங்க. அப்போ பேனோட எவாப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா லேக்கோட எவாப்ரேஷன் கிடைச்சிடும். அப்போ இந்த மாதிரி எவாப்ரேஷன் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது இந்த மாதிரி நேச்சுரல் வாட்டர் பாடிஸ்லேருந்து தண்ணி ஆவியாகி போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அப்படின்னா சர்ஃபேஸ் ரிடக்ஷன். நம்மளுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே எவாப்ரேஷன் இதாக இருக்கும். அப்போ வாயை சின்னதாக வச்சுக்கணும், கீழே இருக்கக்கூடிய வாட்டர் சர்ஃபேஸ் அகலமாக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ தட்டில் ஒரு தண்ணி வைக்கிறோம், ஒரு மண்பானையில் தண்ணி வைக்கிறோம், தட்டில் இருக்க தண்ணி சீக்கிரம் எவாப்ரேட் ஆகும், ஏன்னா அதில் நிறைய சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பானையில் கீழே விரிஞ்சிருக்கும், மேலே வந்து கம்மியான ஏரியா தான் எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ அதில் எவாப்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ரிடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது மெக்கானிக்கல் கவர்ஸ். நடுவில் நிறைய இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க, தெர்மாக்கோல் வச்சு கவர் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு. அதுதான் ஆக்சுவலான மெக்கானிக்கல் கவர்ஸ். முன்னாடி காலத்துலேருந்து இந்த ஆகாய தாமரைலாம் இருந்தது, அது ஒரு வாட்டர் எவாப்ரேட் ஆகி போகாமல் பார்த்தது. இப்போ ஆகாய தாமரைலாம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா எல்லா வாட்டரும் எவாப்ரேட் ஆகி போக ஆரம்பிக்குது. அப்போ மெக்கானிக்கலாக ஏதாவது ஒரு கவர்ஸ் மாதிரி போட்டால் வாட்டர் எவாப்ரேட் ஆகாது. அந்த கான்செப்டில் தான் இந்த பிளாஸ்டிக் பால்ஸ் போடுறது, இந்த அது பேர் என்ன, அந்த ஒயிட் கலர் அந்த இது போட்டாங்கல்ல, அது வந்து ஆக்சுவலாக காற்றுல பறந்தனால நம்மளுக்கு அது பர்பஸாக சர்வ் பண்ணல. தெர்மாக்கோல் போடுறது அது எல்லாமே மெக்கானிக்கல் கவர்ஸ். அடுத்தது கெமிக்கல் ஃபிலிம்ஸ். இந்த க்யூரிங்கில் வந்து நம்ம தண்ணி எவாப்ரேட் ஆகி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக க்யூரிங் ஏஜென்ட்ஸ்க்கு மேலே வந்து இது பண்ணுவோம்ல, அது வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி சப்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். அதை தாண்டி வாட்டரால் மேலே போய் எவாப்ரேட் ஆகி போக முடியாது. அதே கான்செப்ட் தான். அப்போ கெமிக்கல் ஃபிலிம்ஸில் என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்க சான்ஸ் இருக்குது. சீட்டைல் ஆல்கஹால், ஹெக்ஸா டெக்கானல், ஸ்டிரைல் ஆல்கஹால். இதெல்லாம் படிக்கணும்னு வேண்டாம், ஒரு வாட்டி வாசி வச்சுப்போம். ஸோ தட் கொஷின் பேப்பர் பார்த்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் அதை பார்க்கவும் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ இதோட முடியுது. செகண்ட் வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் இண்டெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா ஹைட்ரோகிராஃபில் உள்ள கான்செப்ட்ஸ் அண்ட் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கீழே குவிஸ்க்குள்ள லிங்க் இருக்குது, குவிஸ் எடுத்துகிட்டு அதிலே எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இருக்கும், பாருங்கள்.